வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீ என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா T20 லீக்கோட 28வது மேட்ச். எம்ஐ கேப்டன் பிரிட்டோரியல் கேபிட்டல்ஸ் 2 பேரும் மோத போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா February 3 ஈவினிங் 5 மணிக்கு மேட்ச் நடக்க போகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூலாந்து கேபிட்டலில் தான். ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் 50 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணவங்க 28 தடையும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 22 தடையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன் ஸ்கோரை பொறுத்தளவுக்கு 149 பதிவாயிருக்கு. ஸோ பிச்சு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பேட்ஸ்மேன் கொஞ்சம் நின்று விளையாடினாங்கன்னா ஹை ஸ்கோர் போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டீமை பொறுத்தளவுக்கு எம்ஐ கேப்டன் கண்டிப்பாக இந்த மேட்ச் வின் பண்ணி ஆகணும். இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் நடக்க போகுது, ஜபாங் சூப்பர் கிங்ஸ். ஸோ ஜபாங் சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணால் அவங்க உள்ள போயிடுவாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு கண்டிப்பாக எம்ஐ வந்து வின் பண்ணி ஆகணும். ஸோ இந்த 2 டீமையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எம்ஐ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் நடக்கும்போதுமே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள எம்ஐ தான் வின் பண்ணாங்க. ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபாஸ்ட் பாலர் 93 விக்கெட்டும், ஸ்பின்னர் 47 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பாலர் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 51 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 42 விக்கெட் வந்திருக்கு. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் 71 விக்கெட் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் 22 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியமுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து டீமும் கிரியேட் பண்ணிப்போம். ஸ்பின்னர்ஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 23 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 24 விக்கெட் வந்துருக்கு. ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, ஈக்குவலாக தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ரைட் ஆம் ஹாஃப் பிரேக் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டு, லெக் ஸ்பின்னர் 14 விக்கெட்டு, லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் 13 விக்கெட்டு, லெஃப்ட் ஆம் கேத்ராக் 13 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு ஒரு 1 or 2 பிளேயரை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். பட் ஸ்பின்னை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் பாலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியல் கேபிட்டல்ஸோட எம்ஐ கேப்டனோட பாசிபிளானு பார்ப்போம். ஆண்டர்சன் அண்ட் ரிக்கால்டன் 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ 2 பேருமே சூப்பர் ஃபார்மில் இருக்காங்க. ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு 2 பேருமே நீங்கள் கேப்டன் கப்னா ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபார்மே நல்லா இருக்குது. ஸோ ரிக்கால்டனை பொறுத்தளவுக்கு நீங்கள் சொல்லவே தேவை, கிளவுக்கு பண்ணுறாரு, அதுலேயும் பாயிண்ட் எடுத்துக்க முடியும். டாப் ஆர்டர்லேயே வந்து தர்றாரு. அதுவும் இல்லாமல் ரீசன்ட் ஃபார்ம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா 90 இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக தான் அடித்தார். ஸோ இந்த மேட்சுமே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ 2 பேருமே நீங்கள் வந்து ஸ்மால் லீகில் கேப்டன்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு 2 பேருமே இம்பார்ட்டன்ட் தான். லிவிங்ஸ்டன் ஃபார்ம் ரொம்ப போகிறதாங்க இருக்குது. பட் 1 டவுனில் வரதால் கண்டிப்பாக சேஃபாக நம்ம எடுத்துகிட்டு தான் போய் ஆகணும். ஸோ லிவிங்ஸ்டனை கண்டிப்பாக ஒரு பிளேயராக ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டன் கப்னா வந்து ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க, ஸ்மால் லீகில் வேண்டாம். பிரேவிஸ் லாஸ்ட் மேட்ச் சூப்பர் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணார். ஸோ அந்த சீரீஸ்லேயே பார்த்தோன்னா லாஸ்ட் மேட்ச் தான் வந்து ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக ப்ளே பண்ணார். ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக வந்துட்டு பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் செகண்ட்னா மேபி நீங்கள் ட்ராப் பண்ணி கூட பார்க்கலாம். சாம் கரன் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயர், 4 ஓவர் பவுல் பண்ணார். அதுவும் இல்லாமல் பேட்டிங்கில் வந்தாலுமே டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு எல்லாருமே காமனாக கேப்டன் கப்னா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நாமளுமே ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டி பிளேயருமே கூட. கைரன் பொலார்ட் ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரை கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் எம்ஐ வந்துட்டு மஸ்ட் வின்ன்றதால கண்டிப்பாக வந்துட்டு மேட்ச் வின் பண்ணி கொடுக்க பார்ப்பார். அதுவும் இல்லாமல் பேட்டிங்கில் வந்தாலுமே கண்டிப்பாக வந்துட்டு இன்னிங்ஸ் பெருசாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ கைரன் பொலார்ட் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க டீமில் இருந்தே ஆகணும். ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்தளவுக்கு ஒரு ரிஸ்க் சாய்ஸில் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கேப்டன் விஸ்கம்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிண்டே கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயர் தாங்க. ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்தளவுக்கு ஸ்பின்னர்ஸ் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் வந்துட்டு நல்லாவே விக்கெட் எடுத்துருக்காங்க அப்படின்ற போது பவுலிங் செகண்ட்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு பவுலிங் செகண்ட்னா ஒரு ரிஸ்கி சாய்ஸில் நீங்கள் வைஸ் கேப்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி யாருமே இது மாதிரி பிளேயரை ட்ரை பண்ண மாட்டாங்க. இந்த மேட்ச் நம்ம ட்ரை பண்ணலாம். நாலன் ஹேடின் லாஸ்ட் மேட்ச் தான் ப்ளே பண்ணார். ஸோ ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ எனிவே வந்துட்டு இவரை பொறுத்தளவுக்கு ஜிஎல்பிக்காவே கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா ஸ்மாலியில் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். தாமஸ் கபீர் கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு மினிமம் 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக ஃபஸ்ட்டு பால் பண்ணால். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக கபீரை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஜிஎல் ஃபஸ்ட்டு பால் பண்ணால் உங்கள் டீமில் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டீமில் ஜிஎல்ல கேப்டன்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு இவர்கிட்ட விக்கெட்ன்றது அதிகமாக வரலாம். துஷாரா சொல்லவே தேவை, கண்டிப்பாக மஸ்ட் பிக்கு. கேப்டன் நம்மளை கூட நீங்கள் ஸ்மால் லீகில் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு 2 விக்கெட்ன்றது கண்டிப்பாக எடுத்து கொடுப்பாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டீமும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ரபாடா லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், எடுத்தால் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுப்பார், அப்போ விக்கெட் எடுக்க மாட்டார்னு. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தா 2 விக்கெட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் மேற்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஸ்மால் லீக் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணால் ஜிஎல்ல மட்டும் ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு இந்த டீமை பற்றில யார் வந்துட்டு ஓப்பன் பவுல் பண்ண போகிறாங்க, டெத் ஓவர் பவுல்
பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா சாம் கரன், ரபாடா, லிண்டல், துஷாரா. ஸோ இவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் ஆளுக்கு ஒரு ஓவர் பவுல் பண்ணுறாங்க. ஸோ டெத் ஓவரை பொறுத்தளவுக்கு அதேமாதிரி சாம் கரன், ரபாடா, துஷாரா இவங்க பவுல் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ சாம் கரன், ரபாடா, துஷாரா இவங்க 3 பேருமே சேஃப் சாய்ஸ். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ரிஸ்கி சாய்ஸில் சும்மாலே நீங்கள் இவங்க 3 பேருமே வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோலி கேபிட்டலோட பாசிபிள் 11 வில் ஜாக் அண்ட் ஃபிலிப்ஸ் 2 பேர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ வில் ஜாக்கை பொறுத்தளவுக்கு சொல்லியதால் 4 ஓவர் பவுல் பண்ணுறாரு. டாப் ஆர்டர்லேயே வந்ததால் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஹார்ட் ஹீட்டருமே கூட. ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து வில் ஜாக்கை தான் மோஸ்ட்லி எல்லாமே கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. நாமளுமே ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு குவாலிட்டி பிளேயர். ஃபிலிப்ஸால் டாப் ஆர்டரில் வராது, க்ளோவுக்கு பண்ணுறாரு, அதுலேயுமே ஒரு பாயிண்ட் எடுத்துக்க முடியும். பட் எல்லா பாலும் அடித்து ஆசைப்பட்டு அவுட் ஆகிடுறாரு. அது மட்டும் தான் இவர்கிட்ட ட்ராபேக்காக இருக்குது. ஸோ மற்றபடி வந்துட்டு ஒரு நல்ல பிளேயர் தான். ஸோ எனிவே ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம், இவரை நம்ம எடுத்துகிட்டே போயிடுவோம். ஸோ ஸ்மால் லீகில் சப்போஸ் பேட்டிங் செகண்ட் பண்ணால் நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆகணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு என்ன? ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தோன்னா சூப்பர் இன்னிங்ஸுக்கு 116 ரன். ஸோ கண்டிப்பாக எந்த மேட்சுமே இவரு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஏன்னா வந்துட்டு எப்போலாம் வந்துட்டு டாப் ஆர்டர் கொலாப்ஸ் வரவங்களோ அப்போலாம் வந்து நல்ல இன்னிங்ஸ் விளாட்றாரு. ஸோ இந்த மேட்ச்வே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டீசென்ட் சாய்ஸாக எதிர்பார்க்கலாம். ஸோ எனிவே இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் ஸ்மாலுகளோட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி யாருமே வந்துட்டு நிறைய பேர் ட்ரை பண்ண மாட்டாங்க. எல்லாம் ஆல்ரவுண்டர்ஸு அண்டு பவுலர்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி பிளேயர் வந்து நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ வின்னிங்கிறது அதிகமாக கிடைக்கும். ரிலீவ்ஸோ ஸோ ஃபார்ம் ரொம்ப பூராக தாங்க இருக்குது. பட் எனிவே ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கும் எடுக்கணும் தான் தோணுது. ஸோ மேபி வந்து பேட்டிங் செகண்டாக மட்டும் ஒரு பிளேயர் எடுத்துக்குவாங்க. மற்றபடி நீங்கள் வந்துட்டு இவரை ட்ராப் பண்ணி விட பார்க்கலாம். காலின் ஆகர்மன் ஸோ நல்ல சாய்ஸ். பட் 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியல. ஸோ எனிவே வந்துட்டு எந்த அளவுக்கு பவுலிங் சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றதும் தெரியல. ஸோ கொஞ்சம் ரிஸ்கி சாய்ஸ் தான். ஜியில் ட்ரை பண்ணிக்கோங்க. டீப் ரைன் ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎல் பிக்கு தாங்க. ஏன்னா ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. ஸோ ஜிஎல்ல பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணால் கூட ட்ரை பண்ணிக்கோங்க. பட் கேப்டன்ஸ் கேப்லாம் கொடுக்க வேண்டாம். ஷான் டாட்ஸ்வெல் ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும்ன்றது தெரியல. ஸோ டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆனால் மட்டும் தான் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். அதனால் இவரையுமே நீங்கள் ஜிஎல்பிக்காக தான் யோசிக்க தோணுது. ஸ்மால் லீகெலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க. பர்னல் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. ஸோ உங்கள் டீமில் இருந்தே ஆகணும். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு பால் பண்ணால் 2 to 3 விக்கெட் எதிர்பார்க்கலாம். பவுலிங் செகண்ட் பண்ணால் கூட மினிமம் 1 விக்கெட் என்று எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஒரு சேஃப் சாய்ஸ். ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு பிளேயரை எடுத்துகிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு பால் பண்ணால் ஒரு ரிஸ்க் சாய்ஸில் வைஸ் கேப்டனா ஜிஎல்ல ட்ரை பண்ணிக்கோங்க. நாதன் புஷ் ஸோ 4 ஓவர் பவுல் பண்ணுவாருங்க. ஸோ இனிஷியலாகவும் பவுல் பண்ணுவார், டெத்துலேயும் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ எனிவே 4 ஓவர் பவுல் பண்ணுறதால கண்டிப்பாக 1 விக்கெட்டாக எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பால் பண்ணால் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. செகண்ட் பால்னால் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம். ஆடில் ரஷீத் ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்தவரை செகண்ட் பால்னால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஏன்னா ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் தான் விக்கெட் எடுக்க முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் ஸோ லெக் பிரேக் அப்படின்றதால கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ ஓவராலுக்கு வந்துட்டு விக்கெட்டும் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இந்த பிச்சிலையுமே பார்த்தீங்கன்னா லெக் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் 2 பேர் தான் விக்கெட் எடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது மேபி எடுத்து மினிமம் 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ மற்றபடி வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ண வேண்டாம். துபாலியன் ஸோ இந்த மேட்ச் பதிலுக்கு இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ ஃபஸ்ட்டு பால் பண்ணால் கண்டிப்பாக 3 விக்கெட் எதிர்பார்க்கலாம். செகண்ட் பால் பண்ணால் மினிமம் 1 விக்கெட். ஸோ ஒரு பிளேயராக கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணிப்பாங்க. கொஞ்சம் ரிஸ்கி எடுக்கிறவங்க மட்டும் ஜிஎல் ஒரு கேப்டன் வைஸ்க்கான ஃபஸ்ட்டு பாலில் ட்ரை பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த டீமை பொறுத்தவரைக்கும் யாரை வந்துட்டு ஓப்பன் பவுல் அண்ட் டெத் பவுல் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஏதன் போச், துபாலியன், வில் ஜாக். ஸோ கண்டிப்பாக இவங்க 3 பேருமே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் பவுல் பண்ண போகிறாங்க. ஸோ எண்டு ஓவர் பொறுத்தளவுக்கு பர்னல், துபாலியன், ஆடில் ரஷீத் அப்படி இல்லைனா போச்சுமே ஜாயின் ஆகலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஏதன் போச், துபாலியன், வில் ஜாக். ஸோ இவங்க 3 பேருமே வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்தே ஆகணும். இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் கூட எலிஜிபிள். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு வில் ஜாக் காமனாக எல்லாமே கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கும் யாரை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வில் ஜாக், ரிக்கல்டன், சாம் கரன், வேண்டர்சன்ஸ். கண்டிப்பாக அவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பிளேயர் அண்ட் டாப் ஆர்டர்லேயே வந்ததால் கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா பர்னல், ஃபிலிப்ஸால், துஷாரா அண்ட் கைரன் பொல்லார்டு. ஸோ கைரன் பொல்லார்டு அண்ட் துஷாரா இந்த மேட்ச் கண்டிப்பாக ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காம்பினேஷனில். ஸோ கண்டிப்பாக ஜிஎல்லை பொறுத்தவரைக்கும் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ எஸ்எல் டீம் பார்ப்போம். கீப்பிங்கை பொறுத்தளவுக்கு ரிக்கல்டன், ஃபிலிப்ஸால் அண்ட் வீரன். ஸோ 3 பேருமே ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு வேண்டர்சன், கைரன் பொல்லார்டை ட்ரை பண்ணியிருக்கோம். மேபி நீங்கள் வந்து கைரன் பொல்லார்டுக்கு வந்துட்டு பேட்டிங் சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிரேவிஸ் அல்லது ரூஸா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் வில் ஜாக் அண்ட் சாம் கரன் மட்டும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம லிவிங்ஸ்டனை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ராப் பண்ணியிருக்கோம். மேபி நீங்கள் வந்து வீரனுக்கு பதில் லிவிங்ஸ்டன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் பாலர்ஸை பொறுத்தளவுக்கு ரபாடா, பர்னல், துஷாரா, துபாலியனை ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல சாய்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக அவங்க 4 பேருமே கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ண முடியும். அதனால தான் இவங்களை 4 பேருமே ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ டீம் பொறுத்தவரைக்கும் வில் ஜாக் கேப்டனாகவும் சாம் கரன் வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கோம்.
ஸோ சேஃப் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரிக்கல்டனுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேண்டஸுமே நல்ல சாய்ஸ் அண்ட் ஃப்ளிப்சால்ட்டுமே. இது வந்து டெமோ டீம் தான், ஃபைனல் டைம் கிடையாது. ஸோ ஃபைனல் டைம் வேணும்னா டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஜய் ஃபேண்டசி கிரிக்கெட் 11 சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.